வணக்கம். 8 mm டபுள் கிறிஸ்டல் பீட்ஸ் பிங்க் கலர், 10 mm ஒரு முத்துப்பாசி, 10 mm ஒரு டபுள் கிறிஸ்டல் பீட்ஸ் ஒயிட் எடுத்திருக்கேன். இது கோர்ப்பதற்காக 110 நம்பர் வயர் எடுத்திருக்கேன். நீங்கள் நம்ம பின்ன போகிறது சிற்பிக்குள் முத்து. இதில் இடது வயரில் 6 மணி கோர்க்குறேன். 6 பாசி மணி கோர்த்துட்டு 6வது மணிக்குள்ளே வலது பக்க நரம்பை உள்ளே விட்டு எடுக்கணும். ஆப்போசைடாக, அதாவது எதிர்ப்புறம். இந்த 6 மணி கோர்த்துருக்கேன். இது இடதுபுறம். வலது நரம்பால் மேலேருந்து கீழே உள்ள விடணும். விட்டால் அந்த 6வது மணிக்குள்ள மட்டும் விடுறேன் பாருங்கள். இப்போ சேமாக எடுத்து விடணும். சேமாக அப்படியே உள்ள எடுத்துகிட்டு வந்தால் ஒரு 6 மணியில் ஒரு பூ தெரியும். அடுத்து இந்த இடது நரம்பில் மறுபடியும் மேலேருந்து 2 மணி கோர்த்துக்கணும். 1வது மணி விட்டு கீழே 2வது மணி மட்டும் இடது பக்கத்தில் வச்சுக்கிறேன். அதே இது வலது நரம்பில் 2 மணி கோர்க்குறேன். 2 பாசி கோர்த்துட்டு அது உள்ளே விட்டுறணும். ஆனால் வலது நரம்பு இந்த இடது விட்ட 2வது மணியில் மேலே விட்டு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 5 பூ வரும் பாருங்கள். மொதல் 6, இப்போ இது 5, கீழே 2 2 அப்படி வரணும். பார்த்திங்கன்னா இது அடி போகும். இது அடுத்த வருஷம் போகிற மேல் போகும். 6 போட்டிருக்கேன், 5 போட்டிருக்கேன். மறுபடியும் இங்கே ஒரு 6 போடணும். அப்போ இடதுபுறத்தில் 3, வலதுபுறத்தில் 2 கோர்க்கணும். இடதுபுறத்தில் 3 கோர்த்து 3வது பாசியை கையில் வச்சுருக்கேன். 2 பாசி உள்ளே விட்டுட்டேன். 3வது பாசி கையில் வச்சுருக்கேன். வலதுபுறத்தில் மறுபடியும் 2 பாசி கோர்த்துட்டு உள்ளே விட்டுறணும். வலது நரம்பை மேலேருந்து கீழே விட்டால் 6 மணி கிடைக்கும். பாருங்கள், மொதல் 6, 2வது 5, இப்போ போட்டிருக்க 6. இப்போ மறுபடியும் 5 போடுறோம். அப்போ இடதுபுறம் 2, வலதுபுறம் 2 போடணும். மேலே இடதுபுறம் விட்டுருக்க 2ல் தான் 2வது பாசியில் கை வச்சுக்கணும். வலதுபுறம் நரம்பில் விடுறத எடுத்துட்டு இடதுபுறம் 2வது பாசியில் மட்டும் உள்ளே விட்டு எடுக்கணும். வலதுபுறம் நரம்பை. இப்போ அடுத்து ஒரு 5 வந்துருச்சு. 6 5 6 5 வந்திருக்கா. இப்போ இடதுபுறம் நம்ம தொடக்கூடாது. கீழே இருக்க வலது நரம்பில் மட்டும் 5 மணி கோர்க்கணும். அப்போ தான் 6 ஆகும். ஒரே பக்கமாக 5 கோர்க்கணும். வலதுபுற நரம்பில் 1, இப்போ இடதுபுறம்ல கடைசி பாசியில் உள்ளே விட்டு எடுத்துட்டோம்னா இப்போ பாருங்கள் திரும்பி வரும். மேலே வரணும். ஏன்னா நம்ம கீழ்பாகம் இதுன்னு சொல்லிட்டேன். அப்போ வயர் எங்கே வரணும்? மேலே வரணும். அப்போ தான் அடுத்த 2வது லைன் போட முடியும். இப்போ ஃபஸ்ட் லைன் ஓவர். இப்போ செகண்ட் லைன் போட போகிறோம். இப்போ இதுக்கு இங்கே இருக்குது. இதில் இருந்து அடுத்து பக்கத்தில் இருக்க 5 மணியில் ஒரு பாசி இருக்குது. அதுக்குள்ளேயும்
6 மணியில் ஒரு பாசிக்குள்ளேயும் விட்டு எடுக்கணும். சைடில் 2 பாசிக்குள்ள விட்டு எடுக்கணும். நம்ம கையை இப்படி வச்சுருந்தா திருப்பினேன். அப்போ அது மிஷினா ஒரு ரொட்டேஷன் பண்ணி இப்படி திருப்பி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம கை தோதுக்கு போட முடியும். இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்து பாருங்கள் திருப்பிடாதனால. இப்போ எங்கே தெரியுது பாருங்கள், 6 மணி உச்சியில் ஒன்றும் இங்கே இருக்கே, 5ல் ஒன்றும், இந்த 6ல் 2 இருக்கும், அதில் இந்த ஒன்றும் எடுத்து இந்த 3 பாசிக்கு இப்போ இந்த 2 நரம்புல இந்த வலது பக்க நரம்பு உள்ள விட்டுருக்கேன். விட்டவுடனே இப்போ இடது பக்க நரம்பில் 3 மணிக்கு கொடுக்கணும். 3ஆம் மணிக்குள்ளே வலது நரம்பை விட்டு எடுக்கணும். வந்துருச்சா? இதே மாதிரி அடுத்து இந்த கீழே இருக்க 6 மணி ஒரு 5, இந்த 6 5 இங்கிட்டு ஒரு 6, இந்த 3 பாசிகளுமே விட்டு எடுக்கணும். விட்டு எடுத்தால் நமக்கு 4 இது வந்துடும். அப்போ இன்னும் 2 பாசி பொறுத்து 6 ஆயிரும். இப்போ மறுபடியும் 4 இதில் 2 பாசியோட மேலே இடது பக்கம் விட்டேன்னா ஒரு பாசியில் விட்டு எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், வயர் இங்கே வந்து நிற்கிது. இப்போ கீழே ஏற்கனவே போட்ட 6 மணி இருக்குல்ல, அதில் இருக்க உச்சியில் இருக்க ஒரே ஒரு பாசிகள் மட்டும் வயரை விட்டு எடுக்கணும். விட்டு எடுத்துட்டு நம்ம தோதுக்கு அப்படியே ஒரு திருப்பிட்டிங்கன்னா நம்ம கை பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டு இப்போ திருப்பிட்டேன் எங்கே வருது? இப்போ பாருங்கள், நம்ம இங்கே இருந்தோம், இந்த ஒரு பாசிக்குள் இங்கே இருந்தோம், இந்த பாசிக்குள் விட்டு எடுத்துருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்ம மறுபடியும் கோர்க்க ஆரம்பிக்கணும். இதை மறுபடியும் ஒரு 6 மணி கோர்க்கணும். அப்போ ஏற்கனவே 2ல் இருக்கும். அப்போ 4 பாசி கோர்த்தோம்னா 6 ஆயிரும். நம்ம வயிறு ஏற்கனவே 2 பாசியில் இருக்குது. இப்போ பாருங்கள், மேலே ஒரு 6 வருது. அடுத்து இங்கே இருக்கிற ஒரு 6, இங்கே இருக்க ஒரு 6ல் உள்ளே போட்டு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்தே இந்த 2 பாசியில் விட்டுருக்கேன். இந்த 6ல் ஒன்று, இந்த 6ல் ஒன்று விட்டுருக்கேன். இப்போ இது 5 ஆக்கணும். இது 5 ஆக்கினா தான் ஒரு வளைவு கிடைக்கும். வளைவு கிடைச்சாதான் சிப்பியோட மடிப்பு கிடைக்கும் நமக்கு. அதுக்காக இந்த இடத்துல ஒரு 5 மணி கோர்க்கணும். இப்போ பாருங்கள், 5 6 5. அடுத்து மறுபடியும் பக்கத்தில் இருக்க இந்த 2 6லையும் உள்ள போட்டு எடுக்கணும். இங்கிட்ட ஒரு 6லையும் அங்கிட்ட ஒரு பாசிலையும் விட்டு எடுத்தோம்னா இங்கே இருக்கேன், இந்த பாசிலையும் இந்த பாசிலையும் விட்டு எடுத்துருக்கேன் வேறு. இப்போ மறுபடியும் இதை நம்ம கை தொதுக்கி இப்படி திருப்பிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கேருந்து கொடுத்தா 6 மணி ஆகணும். பாருங்கள், இது 6 5 இப்போ 6 ஆக்கணும்னா
1 2 3ல் இருக்கும். அப்போ இந்த 3 கோர்த்தா இது 6 ஆயிரும். அப்போ இந்த இடது பக்கத்தில் இருந்தால் 3 கோர்க்கணும். அப்போ தான் மேலே நரம்பு போகும். பாருங்க, இப்போ பாருங்கள் 6 5 6 வந்துருச்சா? ஒரு யூமா இருக்கா? இதுவும் பாருங்கள் ஒரு பவுல் மாதிரி லைட்டாக வளைஞ்சி வருதா? இப்போ தான் இடது நரம்புட்டு இந்த வலது நரம்பில் இந்த 5ஆம் மணி உள்ளேயும் 6ஆம் மணி உள்ளேயும் நரம்பு உள்ளக்க விடணும். விட்டு எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்கு பாருங்கள், இது இடது இது வலது, இந்த 3 இதில் விட்டு எடுத்துருக்கேன்னா யூமா இருக்கா? இதில் இப்போ ஒரு பிங்க்கும் டபுள் கிறிஸ்டல் ஒயிட் ஒன்று எடுத்திருந்தேன்ல, அது ஒரு ஒயிட்டு, வலது பக்கம் ஒரு பிங்க்கு, நரம்புலேயே ஒரு பிங்க் கொடுங்க. விட்டுட்டு இந்த ஒயிட்டு கொடுத்து பாருங்க, அதுக்குள்ளேயே 2 நரம்பு விட்டுடுங்க. அப்போ 6 பூ வரும். இது அந்த சிப்பி மூடி திறக்கறதுக்கு உள்ள கருக்கு பார்த்தீங்களா, ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல, திறந்து பார்த்தோம்னா அந்த இதுக்காக தான் இந்த பாசி சேர்க்கணும். இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கா? இதுதான் ஒரு பகுதி முடிச்சுக்கணும். இதே மாதிரி அப்படியே திருப்பி இந்த 6 இதே 6 போட்டு மறுபடியும் இந்த 6 5 6 இப்படியே ரிவர்ஸில் வந்தோம்னா என்னோடய சிப்பி ஃபுல்லாக முடிவாகும். அப்போ இல்லைன்னா இப்படி ஒரு பாகம் போட்டு வச்சுட்டு இப்படி ஒரு பாகம் போட்டு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் இப்போ சேர்த்துட்டிங்கன்னா அழகான ஒரு சிப்பி கிடைக்கும். இதை நான் செஞ்சு காமிச்சிட்டு வரேன். பாருங்கள், இப்போ ஒரு சிப்பி திறக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே ஒரு முத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் அப்படியே ரிவர்ஸில் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். மறுபடியும் இப்போ இது போட்டிருக்கையில் இதை நம்ம ஒரு பாகம் இன்னொரு பாகம் இதேமாரி போட்டுட்டு ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே இந்த வயர்லேயே மறுபடியும் நம்ம இதை ஈஸியாக பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த 6 ஆக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு 5 மணி கோர்த்துடணும். இடமணி 5 மணி கோர்த்தேன்னா 6 வந்து ஏற்கனவே வீட்டில் இருக்கும்ல, 5 இதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். நன்றி.